துரோகத்தால சரிஞ்ச பவர் ஸ்டார் வேதனையோட ஓபன் டாக். பிரபல நடிகர் பவர் ஸ்டார் தன்னோட வாழ்க்கையில ஏற்பட்ட துரோகங்கள் தான் உடல்நிலைய பாதிச்சதா சமீபத்துல தெரிவிச்ச கருத்து பத்தின பதிவை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தமிழ் திரையுலகத்துல மட்டும் இல்லாம தென்னிந்திய திரையுலகத்துல ஒரு காலத்துல ரொம்பவுமே பிரபலமா இருந்தவர் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன். தம் படங்களை விளம்பரப்படுத்த பணத்தை அள்ளி வீசினாரு. அந்த வகையில அதிர்ஷ்டம் கை கொடுத்ததுக்கு அப்புறமா புகழ் வெளிச்சம் அவருக்கு கிடைச்சது. திரையுலகத்துல தனக்கு அப்படின்னு ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு முன்னேறினாரு. அதுக்கப்புறமா திரையுலகத்துல பிரபலமானது போதாது அப்படின்னு அரசியல களம் இறங்கி விசிகாவில இணைஞ்சப்பதான் அவருக்கு திருமாவளவன் பவர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாரு. இந்த நிலையில ஒரு பக்கம் சினிமா, இன்னொரு பக்கம் அரசியல் அப்படின்னு ரெட்டை குதிரையில சவாரி செஞ்ச ஸ்ரீனிவாசன் இன்னைக்கு சிறுநீரக கோளாறு காரணமா அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காரு. அடுத்து நீங்க யோசிக்கலாம், பொருளாதார ரீதியில ஒரு மிகப்பெரிய இடத்துல இருந்த இவரு எப்படி அரசு மருத்துவமனைக்கு போனாரு? எதனால இப்படிப்பட்ட ஒரு நிலை இவருக்கு ஏற்பட்டுச்சு? அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழலாம். சமீபத்துல பவர் ஸ்டார் தன்னோட உடல்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தி சில விஷயங்கள பகிர்ந்துகிட்டதோட, அவர் எப்படி இருக்கிறாரு, என்ன ஆச்சு அப்படிங்கறது மாதிரியான விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. அந்த பேட்டியில மருத்துவர்கள் தன்னை பரிசோதனை செஞ்சு எனக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கு பின்னாடி என்ன சிகிச்சை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை அப்படின்னு ஏன் நினைக்கணும்? எங்க நல்ல சிகிச்சை கிடைக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த வகையில கிண்டி மருத்துவமனையில வசதிகள் ரொம்பவே சிறப்பா இருக்கு. உடம்புல எந்த விதமான பாதிப்பும் இல்ல. ஆனா கிட்னி பிரச்சனைக்கான அறிகுறிகள் தெரிஞ்சதுனால பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுறதுக்கு முன்னாடியே நல்ல சிகிச்சை எடுத்துக்கலாம் அப்படின்னு இங்க வந்திருக்கேன். மருத்துவர்கள் மருத்துவமனையில சேரச் சொன்னதுக்கு அப்புறமா உடனடியா சரி அப்படின்னு சொன்னதால மருத்துவமனையில இப்போ இருக்கேன். இப்போதைக்கு பொருளாதார அளவுல என்னோட கை ஒடுங்கி போச்சு. இதுக்கு காரணம் சிலர் என்னை ஏமாத்துனதும் செஞ்ச துரோகங்களும் என்ன ரொம்ப பெரிய கடனாளியா மாத்தியிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பெரிய கடன்கள் இல்ல. நம்பி நிறைய ஏமாந்துட்டேன். நம்பிக்கை துரோகிகள் எனக்கு அதிகம்தான். இந்த நிலைமைக்கு நான் அதனால தான் வந்துட்டேன். அதனால இந்த நிலைமைய ரொம்ப சீக்கிரத்திலேயே சரியாகும் அப்படின்னு நம்பிக்கையோட நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எப்பவுமே உற்சாகமா இருப்பேன். கோடிக்கணக்குல பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தனியார் மருத்துவமனைக்கு போக மாட்டேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இந்த மூஞ்சியா? யோசிச்சவங்க மத்தியில சாதிச்ச யோகி பாபுவோட சொத்து மதிப்பு. திரையுலகம் அப்படின்னு சொன்னாலே அழகோட, கலரோட இருந்தாதான் ஒர்க் அவுட் ஆகும். அதுலயும் அப்படி இருந்தாலும் அதிர்ஷ்டம் கை கொடுத்தா மட்டும்தான் அவங்க ரொம்ப சிறந்த நடிகர்களாவும், நடிகைகளாவும் திரையுலகத்துல ஜொலிக்க முடியும். அந்த வரிசையில பல திறமை இருந்தும் அழகில்லாம திரையுலகத்துல ஜொலிக்க முடியாம இருக்காங்க. சில பேரோ அழக மட்டும் வச்சுக்கிட்டு அதிர்ஷ்டம் இல்லாம திரையுலக விட்டு ஓடிப்போன கதைகளும் நமக்கு தெரிஞ்சதுதான். இருந்தாலும் யோகி பாபுவை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்துல இந்த மூஞ்சிக்கு யார் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டவங்க மத்தியில பல கோடி சொத்துக்கு அதிபராகி மக்கள் மத்தியில ஒரு மிகச்சிறந்த காமெடியனாவும் நடிகராகவும் வளர்ந்திருக்காரு. இவரோட நடிப்புல கடைசியா வெளிவந்த கங்குவா படத்துல 30 நிமிட காட்சிகள்ல காமெடி பண்ணியிருந்தாலும் அந்த காமெடி சரியா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில இவரு ஜெயம் ரவியோட காதலிக்க நேரமில்லை படத்துல நடிச்சிட்டு வர்றதோட குழந்தைகள் முன்னேற்ற கழகம், சுமோ, ஜெகஜால கில்லாடி, கோல்மால் மாதிரியான படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு வராரு. இந்த படங்கள் எல்லாமே 2025வது வருஷம் வெளிவரக்கூடிய நிலையில அடுத்த 2 வருஷங்கள் இவர் காட்டுல அடமழை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அவரோட கைவசத்துல ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. சலூன், வீரப்பனின் கஜானா, மண்ணாங்கட்டி, மெடிக்கல் மிராக்கல், சைத்தான், காபாச்சா, பெரியாண்டவர் மாதிரியான படங்கள்ல இவர் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரு. ஜெயிலர் 2 படத்துல ரஜினியோட இணைஞ்சு நடிச்சிட்டு வரக்கூடிய இவரு இது பத்தின அறிவிப்பை ரஜினியோட பிறந்த நாள்ல வெளியிடுவாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து முன்னணி நடிகர்களோட படங்கள்ல இணைஞ்சு யோகி பாபு நடிச்சிட்டு வராரு. அந்த வகையில யோகி பாபு ஒரு படத்துல நடிக்க 5 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது. அவர் கேட்ட சம்பளத்தை கொடுக்க தயாரிப்பாளர்களும் ரெடியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ சிங்கார சென்னையில பிரம்மாண்டமான வீட்டை கட்டிட்டு வரக்கூடிய யோகி பாபு தமிழ்ல காமெடியனாவும் முன்னணி நடிகராகவும் வலம் வர்றதோட அவரோட சொத்து மதிப்பு ஏறக்குறைய 85 கோடி இருக்கலாம் அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு.